ஓகே, நம்ம இன்னைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கும் சிஎஸ்எஸோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சில பேசிக் டாபிக்ஸ் அண்ட் பேசிக் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதெல்லாமே பார்த்துருப்போம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனாக இன்னும் வேறு சில டாபிக்ஸ் இருக்குது சிஎஸ்எஸ்ல. அதெல்லாம் என்னென்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா பொசிஷன். நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எலமெண்ட் வேணும்னா ஜஸ்ட் நம்ம அந்த எலமெண்ட்டை HTML-ல ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ஜஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளோட எலமெண்ட் நம்மளோட ப்ரௌசர்ல விசிபிளாக இருக்கும். ஆனால் நம்ம எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் அது வந்து 1 by 1 பொசிஷன் ஆகிட்டே வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மை எலமெண்ட்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கேன்னா அந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும். அடுத்து நான் எலமெண்ட் 2ன்னு ஒன்று கொடுக்குறேன்னா அந்த எலமெண்ட் ரெண்டாவதாக வரும். ஸோ எனிதிங், இமேஜாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை பட்டன், என்ன வேணா இருக்கலாம். ஸோ நம்ம எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் லெஃப்ட் சைட் அலைன் ஆக்கிட்டே வரும். ஸோ நமக்கு வேணும்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி வேணும்னா ஃப்ளக்ஸ் எண்டில் வைக்கலாம், இல்லை சென்டரில் வைக்கலாம், இல்லைனா வந்து எலமெண்ட்டுக்கு நடுவில் ஈக்குவலாக கேப் அப்ளை பண்ணி ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட் அதெல்லாம் அப்ளை பண்ணி அந்த ஒரு ரோக்குள்ளே எங்கே வேணால் நம்மளால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த எலமெண்ட்டோட பொசிஷனை நம்ம மாற்றிருப்போம். ஸோ இப்போ நமக்கு சிஎஸ்எஸ்ல பொசிஷன் அப்படின்னே ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அதில் சில டைப்ஸ் இருக்கு. அதில் என்னென்னலாம் பண்ண முடியும், அது என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் பொசிஷன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக் தான். நம்ம எந்த எலமெண்ட் அப்ளை பண்ணாலும் அதோட பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக் தான் அப்ளை ஆகும். ஸோ இந்த பேசிக்காக இந்த பொசிஷனோட யூசேஜ் என்னன்னா, நமக்கு தேவையான எலமெண்ட்டை நமக்கு தேவையான பொசிஷனுக்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம எந்த எலமெண்ட் நம்மளோட HTML-ல ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா, ஜஸ்ட் ஒரு டிவோ இல்லை ஏதாவது ஒரு டேக் யூஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது டிஃபால்ட். ஜஸ்ட் நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்தோமோ 1 by 1 அந்த பொசிஷன் எடுத்துக்கும். அண்ட் நம்ம என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணாலும், இப்போ மார்ஜின், பேடிங் அந்த மாதிரி அப்ளை பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் டைப்பு. ஸோ இதில் நம்ம பெருசாக எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்த டைப் வந்து என்னன்னா ரிலேட்டிவ். ஸோ இந்த ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணும், இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னோட கிளாஸ். ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நான் ஆட் பண்ணும் பொசிஷன். அந்த ப்ராப்பர்ட்டி நேமும் பொசிஷன் தான். அதில் ரிலேட்டிவ் நான் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதோட யூசேஜ் என்னன்னா, இந்த இப்போ நம்ம எந்த எலமெண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் அப்ளை பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டோட ஒரிஜினல் பொசிஷனை ரிலேட் பண்ணி நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா, இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட எலமெண்ட். இப்போ பை டிஃபால்ட் இங்கே மார்ஜின் ஒரு 10 பிக்சல் இல்லை 5 பிக்சல் அந்த மாதிரி அப்ளை ஆகிட்டு இருக்கு. அது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து இந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம மூவ் பண்ணணும்னா என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம்? மார்ஜின் அப்ளை பண்ணலாம்,
இல்லைனா பேடிங் அப்ளை பண்ணி பண்ணலாம். பட் பேடிங் அப்ளை பண்ணால் உள்ளுக்குள்ளே மட்டும்தான் அந்த எலமெண்ட்டோட உள்ளுக்குள்ளே அந்த கண்டென்ட்டை நகர்த்திக்க முடியுமே தவிர ஓவராலாக நகர்த்த முடியாது. ஸோ நம்ம நகர்த்தணும்னா மார்ஜின் யூஸ் பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. இப்போ இன்னொரு இதை யூஸ் பண்ணி நம்மளால நகர்த்த முடியும். இப்போ நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணால் மார்ஜின் டாப்பு, மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் ரைட்டு, மார்ஜின் பாட்டம் இந்த மாதிரி நம்ம நகர்த்தியிருப்போம். ஜஸ்ட் வெறும் டாப், லெஃப்ட், ரைட் அண்ட் பாட்டம் இதுவும் இருக்கு சிஎஸ்எஸ்ல. ஸோ இப்போ நான் டாப் வந்து 20 பிக்சல் இப்படி நான் அப்ளை பண்ணிட்டு லெஃப்ட் வந்து ஒரு 20 பிக்சல் நான் இந்த மாதிரி அப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எலமெண்ட் டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகிருக்கும், லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு என்ன டெஃபினேஷனா சொன்னேன்னா, எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் அப்ளை பண்ணுமோ அந்த எலமெண்ட்டோட ஒரிஜினல் பொசிஷனை பேஸ் பண்ணி ரிலேட் பண்ணி அதை வந்து நம்மளால பொசிஷன் பண்ணிக்க முடியும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொசிஷனை மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் பேரண்ட் எலமெண்ட். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இப்படி வச்சிருக்கேன். இப்போ என்னோட பேரண்ட் எலமெண்ட் இங்க இருக்கு டாப்ல, ஃபர்ஸ்ட் அதுதான் நான் அப்ளை பண்ணிருக்கேன், அதனால அது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இது வந்து என்னோட பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்கிற எலமெண்ட், கரெக்டுங்களா? மை எலமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த எலமெண்ட்டோட பொசிஷன் நான் இப்போ வந்து இந்த டாப் லெஃப்ட் எல்லாம் அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த எலமெண்ட்டோட பொசிஷன் இப்படிதான் இருக்கும், கரெக்டுங்களா? இதுதான் டிஃபால்ட் பொசிஷன். இப்போ நான் இந்த எலமெண்ட்டுக்கு டாப் லெஃப்ட் அதெல்லாம் அப்ளை பண்றேன்னா இந்த எலமெண்ட்டோட டிஃபால்ட் பொசிஷன்ல இருந்து நான் அப்ளை பண்ற அந்த பிக்சல்ஸ், அதாவது எவ்வளவு தூரம் நான் நகர்ந்து இருக்கிறோம் அப்படின்றத நான் என்ன அப்ளை பண்றேனோ அந்த இது வந்து அப்ளை ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டாப் 20 லெஃப்ட் வந்து 20 பிக்சல் அப்படின்னா இதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து நம்ம அப்ளை பண்ற அந்த பிக்சல்ஸ்க்கு அது வந்து மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் எந்த எலமெண்ட் எல்லாம் அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து நீங்க வந்து அதோட பொசிஷனை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து பொசிஷன் அப்சல்யூட், அடுத்த டைப். ஸோ இது என்ன அப்படின்னா சேம் நம்ம இப்போ இந்த பேரண்ட் எலமெண்ட்டே வச்சுக்கலாம். இதுக்குள்ள இதை சில்ட்ரன் எலமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? பொசிஷன் அப்சல்யூட்காக பொசிஷன் அப்சல்யூட். இப்போ இது நம்ம இதை வச்சு கூட பார்க்கலாமே. ஸோ நான் இந்த மாதிரி 2 எலமெண்ட் வச்சுக்கிறேன். நம்ம பேரண்ட் சில்ட்ரன் வச்சு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 2 எலமெண்ட் இருக்கு. ஒன்று வந்து பேரண்ட் எலமெண்ட், இன்னொன்று வந்து மை எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ். நான் இது ரெண்டுக்கும் என்ன பண்ண போறேன்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து மை எலமெண்ட் பொசிஷன் வந்து அப்சல்யூட். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம இந்த பொசிஷன் அப்சல்யூட் அப்ளை பண்ணலன்னா என்ன நடந்திருக்கும், 2 எலமெண்ட்டும் 1 by 1 வந்திருக்கும், கரெக்டுங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம், கிரே கலர்.
அண்ட் இதுக்கு வந்து ஹைட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 50 பிக்சல் அப்ளை பண்ணுவோம். சேம் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சும்மா ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அந்த டிஃப்ரென்சியேஷன் புரியும், அது எப்படி அப்சல்யூட் ஆகுது அப்படின்ற மாதிரி. க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாம். இதுக்கு வித்தும் அப்ளை பண்ணிக்கலாம். வித்தும் வந்து ஒரு 50 பிக்சல். ஓகே. ஸோ இப்போ இப்படி இருக்கு. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்சல்யூட் நான் அப்ளை பண்ணலை. அப்சல்யூட் அப்ளை பண்ணலன்னா இப்படி தான் இருக்கும். 1 by 1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 வந்திருக்கும், அடுத்து எலமெண்ட் 2 வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு 1 by 1 இருக்கும். இதான் டிஃபால்ட் பிஹேவியர். இப்போ நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்ளை பண்றேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டும் எதையுமே பேஸ் பண்ணி இருக்காது. ஓகேவா? ரெண்டும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு மேல ஒன்னு இருக்கும். ஆக்சுவலி இந்த எலமெண்ட் 2க்கு பின்னாடி எலமெண்ட் 1 இருக்கு. இப்போ நான் அது காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. அது எப்படி அங்க பின்னாடி போச்சுன்னு நான் இப்போ உங்களுக்கு அதை வெளியே எடுத்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல இன்னொரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி Z இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது என்னன்னா ஒரு லேயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இப்போ எப்படி சொல்லலாம்னா ஒரு 10 மொபைல் வந்து இருக்கு நம்ம கிட்ட. ஒரு மொபைலையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி நம்ம வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு மொபைல் இன்னொரு மொபைலுக்கு மேலே இருக்கு. அந்த மாதிரி 10 மொபைல். இப்போ நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த மொபைல் இருக்கோ அதுதான் நம்மளால வந்து பார்க்க முடியும். அடுத்தது அதுக்கும் பின்னாடி இருக்கும். ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு பின்னாடி மேல இருந்து பார்க்கும்போது ரெண்டாவது மொபைல், அதுக்கு அடுத்து இருக்க மொபைல் எதுவோ அதுதான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இப்போ என்னோட மொபைல் இருக்கு, என்னதுதான் விசிபிள் எனக்கு தெரியும். அதுக்கும் கீழே இப்போ என்னோட வேற ஏதாவது மொபைல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அதுக்கும் கீழே இன்னொருத்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேயரா ஒண்ணுக்கு மேல அடுக்கிக்கிட்டே போறதுக்கு இந்த Z இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுல நான் வந்து இதுக்கு 2 அப்ளை பண்றேன், இதுக்கு 1 அப்ளை பண்றேன். ஓகேவா? Z இண்டெக்ஸ் 1. ஸோ 1ங்கிறது இருக்கிறதுலே கீழே, 2ங்கிறது அதுக்கும் மேல, 3ங்கிறது அதுக்கும் மேல, 4 அதுக்கும் மேல, அப்படி. ஸோ 1 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அதாவது எண்ட், பாட்டம் அடியில் இருக்கிறது. 2னா 1க்கு மேல 2, 3னா 2க்கு மேல 3, அப்படி மேல மேல வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இந்த எலமெண்ட் 1 வந்து நம்ம வந்து 2 அப்ளை பண்ணோம். கரெக்டா? இங்க பாருங்க, எலமெண்ட் இந்த பேரண்ட் எலமெண்ட் தான் எலமெண்ட் 1. ஸோ Z இண்டெக்ஸ் நான் 2 அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கிரீன் கலர் பாக்ஸுக்கு Z இண்டெக்ஸ் வந்து 1. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு Z இண்டெக்ஸ் 2 மேலே வந்துருச்சு, 1 வந்து கீழே வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே பார்க்குறது பொசிஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ் பார்க்கும்போது ஒன்றுக்கு கீழே இன்னொன்று இருக்கு, அப்படிதான் இருந்துச்சு. ஒன்று மேலே மேலே ஏறிக்கல. பட் இந்த அப்சல்யூட் என்ன அப்படின்னா பேரண்ட் எலமெண்ட், இதோட பேரண்ட்டை பேஸ் பண்ணி இந்த பொசிஷன் வந்து பிளேஸ் ஆகும். இது வந்து அதோட ஒரிஜினல் பிளேஸை எடுத்துக்காது, இதோட பேரண்ட். இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரு பேரண்ட் இருப்பாங்கல்ல. இப்போ நான் வந்து இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு பேரண்ட், இதை பேரண்டா வச்சுக்கலாம். என்ன பண்றேன், இதை கட் பண்ணிட்டு இதை தூக்கி உள்ள போட்டுறேன். எலமெண்ட் 1 வந்து மை எலமெண்ட் 2ன்னு இருக்கட்டும். இது வந்து 1ன்னு இருக்கட்டும். ஸோ பேரண்ட் எலமெண்ட். இங்கே பேரண்ட்டுக்கு வந்து வித் ஹைட் நம்ம அப்ளை பண்ணோம்னா இதெல்லாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட் இது மட்டும் இருக்கட்டும். பேக்ரவுண்ட் கலர் ஹைட் மட்டும் மேபி அப்ளை பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல், ஜஸ்ட் தெரியணுன்றதுக்காக. மை எலமெண்ட் 1 வந்து பொசிஷன் அப்சல்யூட், பேக்ரவுண்ட் வந்து கிரீன் கலர், அதோட ஹைட் ஒரு 100. இதுக்கு Z இண்டெக்ஸ் வந்து 1 இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து மை எலமெண்ட் 2,
இதுக்கும் பொசிஷன் வந்து நான் அப்சல்யூட் கொடுக்குறேன். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ வைலட் கொடுப்போமா, ப்ரௌன் கொடுப்போம். ஓகே, கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். இதுக்கும் நான் வந்து Z இண்டெக்ஸ் 2 கொடுக்குறேன். அண்ட் இதோட ஹைட் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுக்கலாமே. வித்து வந்து ஒரு 50 பிக்சல். இதுக்கும் வித்து வந்து நான் அப்ளை பண்ணுறேன். வித்து வந்து ஒரு ஆல்ரெடி ஹைட் 100 இது வந்து ஒரு 200 பிக்சல் கொடுக்கலாமே. ஓகே, நான் இந்த மாதிரி பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷனில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டோட பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அது அதோட பொசிஷனை எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த கிரே கலர் தான் பேரண்ட், கரெக்டுங்களா? இந்த ப்ரௌன் கலர் அண்ட் இந்த கிரீன் கலர், இந்த ரெண்டு பாக்ஸும் அந்த பேரண்டோட சில்ட்ரன். அந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து இந்த பேரண்டோட பொசிஷனை பொறுத்து, இந்த பேரண்ட் எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் இதோட பொசிஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பேரண்ட் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இதோட பொசிஷனும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். எலமெண்ட் 1ஓட பொசிஷனும் எலமெண்ட் 2ஓட பொசிஷனும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம Z இண்டெக்ஸ்க்கு எலமெண்ட் 2க்கு Z இண்டெக்ஸ் 2 கொடுத்துருந்தோம், அதனால தான் அது மேலே வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் தெரியுது நமக்கு. அண்ட் எலமெண்ட் 1க்கு 1 கொடுத்தோம், அதனால தான் அதுக்கும் பின்னாடி வருது. கிரே கலர் அதுக்கும் பின்னாடி, அது வந்து 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அந்த லேயர்ஸ் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம 4ன்னு கொடுத்தோம்னா இந்த ப்ரௌன் கலருக்கும் மேலே வரும், 3, 4, 5 அந்த மாதிரி கொடுக்கும்போது. ஓகே, எந்த அளவுக்கு நம்பர் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த Z இண்டெக்ஸ், அந்த அளவுக்கு அது டாப் லேயர்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இது பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. இப்போ இதை எப்படி மூவ் பண்றது? இப்போ நான் பேரண்ட் எலமெண்ட்டை மூவ் பண்ணா சில்ட்ரனும் மூவ் ஆகுமா அப்படின்னா, இப்போ நான் பேரண்ட் எலமெண்ட்டை என்ன பண்றேன், டாப்ல இருந்து ஒரு 50 பிக்சல் தள்ளுறேன், லெஃப்ட்ல இருந்து ஒரு 50 பிக்சல். ஓகேவா? இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா, ஓகே, ஸோ இது வந்து நான் இன்னொன்று சொல்றேன். இந்த டாப் லெஃப்ட் எந்தெந்த பொசிஷனுக்குலாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, இந்த அப்சல்யூட், அதுக்கப்புறம் இன்னும் 1-2 பொசிஷன் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அப்போ சில பொசிஷனுக்கு மட்டும்தான் இந்த டாப் லெஃப்ட்ங்கிறது ஒர்க் ஆகும். டிஃபால்ட் அந்த ஸ்டாட்டிக் இல்லை ரிலேட்டிவ் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம மார்ஜின் தான் அப்ளை பண்ணணும். மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட், அந்த மாதிரி. ஓகேவா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பொசிஷனுக்கும் டாப் லெஃப்ட் பாட்டம் அந்த இது ஒர்க் ஆகாது, நம்ம மார்ஜின் தான் அப்ளை பண்ணணும். ஸ்டாட்டிக் அண்ட் ரிலேட்டிவ் பொசிஷனுக்கு நம்ம வந்து மார்ஜின் டாப் மார்ஜின் லெஃப்ட் தான் அப்ளை பண்ணணும். டைரக்ட் டாப் லெஃப்ட் அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ போனோம்னா, இப்போ இந்த கிரே கலர் பாக்ஸ் டாப்ல இருந்து 50 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 50 பிக்சல் நகர்ந்துருச்சு. ஆனா இந்த கிரீன் அண்ட் ப்ரௌன் பாருங்க, இந்த கிரே கலர் தான் பேரண்ட், அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கவோ அங்கதான் எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ பேரண்டோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்னவோ அதுதான் அந்த சில்ட்ரனோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு கொஞ்சம் நகர்த்துறேன்னு வச்சுக்கலாமே. மேபி இந்த பேரண்ட் எலமெண்ட்டை நகர்த்தலாம், அப்பதான் புரியும். நான் இதை வந்து டாப் கொடுத்து ஒரு 20 பிக்சல் டாப்பு, லெஃப்ட் வந்து ஒரு 20 பிக்சல். இப்போ நான் இதை மூவ் பண்றேன். ஓகே, இப்போ மூவ் பண்ணும்போது ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஓவரால் டாப்ல இருந்து எடுத்துக்க. இது இது இன்னொன்று நான் சொல்றேன். இந்த டாப் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணோம்னா, ஓவராலா ரூட் இருக்குல்ல, அதாவது நம்ம ஓவரால் பேஜ், இந்த ஓவரால் பேஜ், இந்த ஓவரால் பேஜ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டாப். ஓகேவா? இதுவே மார்ஜின் டாப் அப்படின்னா நம்மளோட பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது நியரஸ்ட் எலமெண்ட், நம்ம அந்த எலமெண்ட்டுக்கு நியரஸ்ட் என்னவோ இல்லை பேரண்ட் எலமெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த மார்ஜின் டாப் இல்லை மார்ஜின் லெஃப்ட் அது நம்ம யூஸ் பண்ணணும். இதுவே நான் இப்போ இதே ஸ்டைல வச்சுட்டு, இது வந்து இப்போ பை டிஃபால்ட் பொசிஷன் ஸ்டாட்டிக். இப்போ இதுவே நான் இந்த இடத்துல பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டேன்னா அந்த டாப் வந்து அந்த டாப் லெஃப்ட் வந்து பேரண்ட்ல இருந்து, அதாவது குளோபலா எடுத்துக்காம
இங்க இருந்து எடுத்துக்கும். இப்ப பாருங்க, இந்த கிரே கலர் பாக்ஸ் தான் பேரண்ட். அதை பேஸ் பண்ணி இது 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இங்க வந்து இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம இந்த எலமெண்ட் இந்த பேரண்ட்டுக்கு வந்து நம்ம பொசிஷன் ஸ்டாட்டிக் இருந்துச்சு. ஏன்னா பை டிஃபால்ட் ஸ்டாட்டிக். ஓகேவா? ரிலேட்டிவ் அப்படின்னா தான், ரிலேட்டிவ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட ஒரிஜினல் பொசிஷனை பேஸ் பண்ணி பொசிஷன் பண்றது. அப்போ அப்சல்யூட் அதோட பேரண்டோட பொசிஷனை பொறுத்து நம்ம மாறணும். அப்போ இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரிஜினல் பொசிஷன் கிடையாது, ரூட் பொசிஷன். ரூட்டை பேஸ் பண்ணி நகர்றது. கரெக்டுங்களா? நம்ம ஏன்னா பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுத்தா அப்படியே ஜஸ்ட் ஓவரால் பேஜ்ல இருந்து 1 by 1 வந்துகிட்டே இருக்கு. பேஜை பொறுத்து வரும். கரெக்டா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து டாப் நகர்த்தும் போது பேரண்ட் ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் இங்க வெளியே, அதாவது ஓவரால் குளோபலா பொறுத்து, அந்த குளோபல் எலமெண்ட்டை பொறுத்து மூவ் ஆச்சு. நம்ம இந்த பேரண்ட்டை ரிலேட்டிவா மாற்றும் போது இந்த எலமெண்ட், இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் எலமெண்ட் வந்து அந்த பேரண்ட்டை பேஸ் பண்ணி மூவ் ஆயிடுச்சு. 20 பிக்சல் 20 பிக்சல். ஓகேவா? ஸோ இது இந்த பேரண்ட்டை பொறுத்து தான் மாறும். இதோட நியரஸ்ட் எலமெண்ட்டை பொறுத்து மாறாது. நியரஸ்ட் எலமெண்ட் நமக்கு எலமெண்ட் 1, இந்த எலமெண்ட் 2க்கு. ஆனால் அந்த எலமெண்ட் 2வை பொறுத்து மாறல, நம்மளோட பேரண்ட்டை பொறுத்து தான் மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷன் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ரூட் எலமெண்ட்டை பொறுத்து அப்ளை ஆகும் பை டிஃபால்ட் ஸ்டைல். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டோட ஒரிஜினல் பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம அதோட பொசிஷனை மாத்திக்க முடியும். அடுத்தது பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டோட பேரண்ட் எலமெண்ட், அது ரூட் எலமெண்ட் பேரண்டா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது எலமெண்ட் பேரண்டா கூட இருக்கலாம். அந்த அந்த அப்சல்யூட் எலமெண்ட்டோட ரூட் எலமெண்ட் எதுவோ இல்ல பேரண்ட் எலமெண்ட் எதுவோ அதை பேஸ் பண்ணி பொசிஷன் பண்றதுக்கு நம்ம பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து இன்னொரு டைப் இருக்கு, பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? நம்ம இதே கூட வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, இந்த பேரண்ட்டை எடுத்துட்டு வெறும் இந்த எலமெண்ட்டை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, பேரண்ட் இப்போதைக்கு வேணாம். நான் என்ன பண்ண போறேன், இந்த எலமெண்ட் 1க்கு நான் என்ன பண்ண போறேன்னா பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்க போறேன். ஓகே, டைப் பொசிஷன் டைப் வந்து ஃபிக்ஸ்டு. இல்லைன்னா இதுக்கு நம்ம கொடுப்போமா? ஏன்னா இதோட சைஸ் தான் வந்து சின்னதா இருக்கு, இதுக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரிலேட்டிவ் கொடுப்போமே எப்பயும் போல, அது இது ரிலேட்டிவாகவே இருக்கட்டும். நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதுக்கும் கீழே சில பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போதான் அது ஃபிக்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறதுக்காக, ஜஸ்ட் சம் டம்மி கண்டென்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இந்த எலமெண்ட் 2க்கு பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ்டுனா என்னன்னா, நான் அந்த எலமெண்ட்டோட பொசிஷனை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது அந்த இடத்த விட்டு நகராது. அந்த நான் எந்த இடத்துல இப்போ மார்ஜின் டாப், டாப்ல இருந்து 20 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்த விட்டு அந்த எலமெண்ட் நகரவே நகராது. வேற எந்த எலமெண்ட்டை நம்ம எங்க வேணா வச்சுக்கலாம், ஆனா அந்த எலமெண்ட் அந்த பொசிஷன் விட்டு நகராது. இப்போ இங்க வந்து எலமெண்ட் 1 இருக்கு, நிறைய பேராகிராஃப்ஸ் இருக்கு. இது நான் இப்போ இந்த பேஜை நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலுமே எனக்கு இந்த எலமெண்ட்டோட பொசிஷன் மாறவே மாறாது, அதே இடத்துலயே தான் இருக்கும். இப்போ நான் வேணும்னா இந்த எலமெண்ட் 1 நான் நகர்த்தினாலும் அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது, அது அந்த இடத்துலயே தான் இருக்கும். அதோட பொசிஷனை மாத்திக்கவே மாத்திக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரு எலமெண்ட்டோட பொசிஷன் ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்போ நீங்க வந்து இந்த ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இந்த பொசிஷனை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த எலமெண்ட் எங்கேயுமே நகராது, இந்த ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற எலமெண்ட்ஸுக்கு நம்ம ஃபிக்ஸ்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து அடுத்த டைப் ஸ்டிக்கி. ஸோ இந்த ஸ்டிக்கி வந்து எதுக்குன்னா,
இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, பேராகிராஃப் இருக்கட்டும். இங்கே வந்து எலமெண்ட் 1 மட்டும் வச்சுக்கலாம். எலமெண்ட் 1 வந்து பொசிஷன் வந்து ஸ்டிக்கி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இதோட பொசிஷனை எங்கே வேணால் நகர்த்தி வச்சுக்கலாம் டிஃபால்ட்டாக. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இது வந்து இப்போ ஒரு பட்டனாக ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. வித் வந்து 100 பிக்சல் இருக்கு, ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் இருக்கிற ஒரு பட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எலமெண்ட், ஒரு பாக்ஸ். நான் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா, மார்ஜின் டாப் வந்து ஒரு 50 பிக்சல் இப்படி நகர்த்திடுறேன். ஓகேவா, மார்ஜின் மட்டும் டாப்ல இருந்து ஒரு 50 பிக்சல் பை டிஃபால்ட் அதோட பொசிஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து பை டிஃபால்ட் டாப்ல இருந்து 50 பிக்சல் இருக்கு. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த எலமெண்ட் டாப்ல இருந்து எவ்வளவு தூரத்துல ஃபிக்ஸ்டா நிக்கணும் அப்படின்றது நான் இப்போ கொடுக்கணும். ஸ்டிக்கி, அதுக்கு பேர் தான் ஸ்டிக்கி. ஸோ நம்மளோட எலமெண்ட் டிஃபால்ட்டா எங்க வேணா பொசிஷன் இருக்கலாம். ஆனா நான் ஸ்க்ரோல் பண்ணி அந்த எலமெண்ட் எப்போ டாப்க்கு போகுதோ, எப்போ வந்து நம்மளோட பேஜோட டாப்ல டச் ஆகுதோ, அப்போ அந்த அந்த எலமெண்ட் வந்து ஸ்டிக்கியா மாறிடும். ஸ்டிக்கினா அந்த இடத்துல ஃபிக்ஸ்டா மாறிடும் டாப்ல. இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்க டாப் வந்து 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 0னா கரெக்டா எட்ஜ் ஓவரால் டாப். இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஓகே, ஸோ ஆக்சுவலி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாப்ல வந்து 0ல இருக்கு, பட் சம் ப்ராப்ளம் இன் த ப்ரௌசர். ஜஸ்ட் அ மினிட். யா, இப்போ பாருங்க, பை டிஃபால்ட் டாப்ல இருந்து 50 பிக்சல் நம்ம நகர்த்தி வச்சிருக்கோம், அதோட டிஃபால்ட் பொசிஷன். கரெக்டுங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி அந்த எலமெண்ட், நம்ம எந்த எலமெண்ட்டுக்கு பொசிஷன் ஸ்டிக்கின்னு அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த எலமெண்ட்டை எப்போ வந்து டாப்பை டச் பண்ணுதோ, நம்ம வந்து டாப் 0ன்னு கொடுத்துருக்கோமா, அப்போ டாப் 0 எப்போ போகுதோ அப்போ அந்த எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா மாறிடும் அந்த இடத்துல. இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் பண்றேன், இந்த எலமெண்ட் எப்போ டாப்பை டச் பண்ணுதோ அப்போ அந்த எலமெண்ட் அங்கேயே ஸ்டிக்கி ஆயிடும், அங்கேயே நின்றும். மீதி இருக்க எலமெண்ட் தான் ஸ்க்ரோல் ஆகும். இப்போ இந்த பேராகிராஃப் மட்டும்தான் ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிக்கி வந்து எதுக்குன்னா, டிஃபால்ட்டா நம்ம அந்த அந்த எலமெண்ட் எங்க வேணா பொசிஷன் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது, பேஜை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொசிஷன்ல அதை வந்து ஸ்டிக் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்போ இந்த ஸ்டிக்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து டாப் 0ன்னு கொடுத்துருக்கேன். டாப் 0க்கு பதிலாக ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஓவராலா 0க்கு போகாது, அதுக்கு முன்னாடியே வந்து ஐ மீன் ஒரு 10 பிக்சலுக்கு முன்னாடியே அது வந்து ஸ்டிக்கி பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் பை டிஃபால்ட். நான் ஸ்க்ரோல் பண்றனாலும் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க, இங்க ஒரு கேப் இருக்கா, அந்த ஒரு 10 பிக்சல் கேப் இருக்கும். ஸோ நான் எங்க வேணும்னு நினைச்சாலும் அதை ஸ்டிக்கி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம இந்த ஸ்டிக்கி வந்து யூஸ் பண்ணலாம். இது எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, சம்டைம்ஸ் டேபிள்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா, அப்போ அந்த டேபிளோட ஹெட்டரை நம்ம வந்து ஸ்டிக்கி பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்க டேபிள்ல இருக்க டேட்டாவோட ரோஸை மட்டும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஒரு ரோ வந்து ஒரு 1000 ரோ இருக்கு லிஸ்ட். அப்ப அந்த 1000 லிஸ்டையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது எந்தெந்த டேட்டா எந்த டேபிள் ஹெட்டிங்க்கு வரும், எந்த ஹெட்டிங்க்கு கீழே வரும். இப்போ நேம்னா நேம்க்கு கீழே இருக்கும்,
ரோல் நம்பர்னா ரோல் நம்பர் கீழே ரோல் நம்பர் இருக்கும். அப்போ அந்த ஹெட்டிங் என்னன்னு நமக்கு 1000 இப்போ 500 இதில் போய் பார்க்குறோன்னா அது எந்த ஹெட்டிங் எதுக்கு கீழே வரும்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ அந்த டேபிளை ஸ்டிக்கி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஓவரால் ஹெட்டர் எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஹெட்டர் பார்த்தாலும் டாப்லேயே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டிக்கி பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டிக்கி பண்ணணும். அதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹெட்டர், இந்த டேபிளோட ஹெட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்டிக்கி வந்து பேசிக்காக டிஃபால்ட்டாக ஒரு பொசிஷன் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு பொசிஷனில் அது போய் ஸ்டிக்கி ஆகணும் அப்படின்னா அப்போது ஸ்டிக்கி பொசிஷன் நம்ம அப்ளை பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பொசிஷனில் இருக்க டைப்ஸ். ஸோ இதுக்கான அந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ட்ரான்சிஷன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிட்டு பட்டன். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி பட்டன் பார்த்துடலாம். ஸோ ஒரு நம்ம எந்த வெப்சைட் போனாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு பட்டனாவது நம்ம பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது லாகின் பண்ணுறோன்னா லாகின் பட்டன் இருக்கும். இல்லை நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் போகிறோன்னா அங்கே வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், ஒரு பை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஆட் டு கார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ பட்டன் நம்ம கொண்டு வர்றதுக்கு பட்டன் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நம்ம டிஃபால்ட்டாக ஒரு டிவ் இல்லை எந்த டேக், பேராகிராஃப் டேக் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு டேகுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரோல் வந்து இருக்கும் HTML-ல. ஸோ அதனால் பட்டன் நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணோம்னா இந்த பட்டன் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிளிக் மீ இல்லை பை நவ் அப்படின்னே வச்சுக்கலாமே. இப்போது நான் இந்த இதை போயிட்டு என்னோட ப்ரௌசரில் பார்த்தேன்னா ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஷேப்பில் இங்கே வந்திருக்கும், ஒரு பட்டன் மாதிரி. ஓகேங்களா? இது வந்து டிஃபால்ட் பட்டனுக்கு அப்ளை ஆகிற டிஃபால்ட் ஸ்டைல். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனுக்கு சில ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். சும்மா டிஃபால்ட்டாக நம்ம எப்பயும் அப்ளை பண்ணுறது தான். இதுக்கு வித்து வந்து ஒரு 50 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 50, பேக்ரவுண்ட் வந்து நன், பேக்ரவுண்ட் எதுவும் வேணாம். பார்டர் வந்து 1 பிக்சல், சாலிட், அண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டன் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, வித் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கா, ஒரு 100 பிக்சல் கொடுத்துப்போமா. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே. ஸோ இப்போது நான் இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சூடோ கிளாஸில் ஹோவர் எஃபெக்ட் அப்ளை பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ அதுவும் அப்ளை பண்ணுறேன். ஹோவர் அப்ளை பண்ணி ஜஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து கலராக வைக்கலாம். ஆல்ரெடி க்ரீன் தானே இருக்குது, பார்டர் க்ரீனாக வச்சுட்டு பார்டர் பிக்சல் சாலிட் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். கவர் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு நார்மல் பட்டன். பட்டன்லேயே வந்து சில டைப்ஸ்லாம் இருக்குது. பட்டன் டைப் வந்து சப்மிட்டு, அப்படி இல்லைன்னா டிசேபிள், அந்த மாதிரி டைப்ஸ் பட்டன்லேயும் இருக்குது. நம்ம மேபி ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தோன்னா அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இப்போதைக்கு பட்டன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த டிரான்சிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு CSS ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. அதை வச்சு இந்த நம்மளோட ஒரு எலமெண்ட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன்னா என்னன்னா, நம்ம இந்த பட்டனை ஹோவர் பண்ணும்போதோ
இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கிளிக் பண்ணும் போதோ சம் டிரான்சிஷன் நடக்கணும். அதாவது இதோட சைஸ் இல்லை இதோட பொசிஷன் இல்லைன்னா வந்து இதோட வேற சில ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறணும் அப்படின்றது ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இந்த பட்டனை நான் ஹோவர் பண்ணும்போது இதோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ 100 தானே இருக்கு. நான் இந்த பட்டனை ஹோவர் பண்றேன்னா எனக்கு இதோட வித்து வந்து 150 பிக்சல் இல்லை 200 பிக்சல் வரணும். அதுக்கப்புறம் இதோட ஹைட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்படின்ற மாதிரி என்னோட ரெக்குவயர்மெண்ட். அப்போ இதை சிம்பிளா பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இந்த ஹோவர், இந்த நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹோவர் அப்படிங்கிற ஒரு சூடோ கிளாஸ் இருக்கு. இதுல போயிட்டு வித் நமக்கு என்ன வேணும்? 200 பிக்சலா. அடுத்து வந்து ஹைட்டு, ஒரு ஹைட் ஆல்ரெடி 50 இருக்கு, நான் வந்து 100. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணாவே இது நடந்துரும்ல. நான் இப்போ ஹோவர் பண்றேன், அந்த பட்டனோட சைஸ் மாறுது. கரெக்ட்டுங்களா? ஆனா இது நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா நடக்கும். அதாவது நான் ஹோவர் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஸ்டைல் மாறிடும், அதோட வித் ஹைட்டு. ஸோ இது இப்போ இந்த பட்டன் ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்து அதோட ஐ மீன் ஒரு ஒரு மாதிரி இருந்த ஸ்டைல் வந்து டிரான்சிஷன் ஆகி வேற மாதிரி மாறுது. கரெக்ட்டுங்களா? நான் ஹோவர் பண்ணும்போது. ஆனா அந்த மாறுற டைமிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் டக்குன்னு நடந்து முடிஞ்சிருது. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஸ்மூத் பண்ணணும். ரொம்ப ஷார்ப்பா இருந்தா இல்லை ரொம்ப டக்கு டக்குன்னு நடந்தா அது பார்க்க வந்து நல்லா இருக்காதுல்ல, யூசருக்கும் ஒரு மாதிரி அட்ராக்ஷனா இருக்காது. ஸோ இதை நம்ம ஸ்மூத் பண்ணணும். ஸ்மூத்தா இதை வந்து பொறுமையா யூசர் ஃப்ரெண்ட்லியா ஸ்மூத்தா இதோட பொசிஷன் இதோட டிரான்சிஷனை நம்ம மாற்றணும் அப்படின்னா அப்போ இந்த டிரான்சிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டோட டிரான்சிஷனை ஸ்மூத் பண்ணணும்னா இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது இப்போ பார்க்கலாம். டிரான்சிஷனை அப்ளை பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, அதோட பேர் வந்து டிரான்சிஷன் தான். ஓகே. ஸோ அதில் இப்போ இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு வேற சில ஸ்டைலா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா வித் வந்து ஒரு 100, ஹைட் வந்து ஒரு 50 பிக்சல் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம மாத்துறோம். அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஒரு 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 செட் ஆஃப் ஸ்டைல்ல இருந்து இன்னொரு செட் ஆஃப் ஸ்டைலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். கரெக்டா? இப்போ அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இந்த டிரான்சிஷன்ல நம்ம இப்போ என்ன மாத்துறோம்? வித்து தானே மாத்துறோம். வித்து ஹைட் மாத்துறோம். நான் ஃபர்ஸ்ட் வித்துக்கு அதை வித்தை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சிஷன்ல நீங்க என்ன போடணும்னா எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ஸ்மூத் பண்ண போறீங்க, அது வித்தா, ஹைட்டா, இல்ல பேக்ரவுண்ட் கலரா, இல்ல பார்டரா, இல்ல என்ன அப்படிங்கிறத இங்க நீங்க கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷனோட ஃபர்ஸ்ட் இடத்துல. ஸோ நான் வந்து வித்தை மாத்த போறேன். ஸோ அதனால வித்துன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்தது எவ்வளோ செகண்ட்ல நடக்கணும்? இப்போ எனக்கு வந்து இந்த வித்து சேஞ்ச் ஆகுற அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற டைமிங் 1 செகண்ட் ஆகணும், இல்ல 2 செகண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் நான் இங்க கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 2 செகண்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 2 எஸ்ங்கிறது செகண்ட், 2ங்கிறது 2 செகண்ட். ஸோ நான் இங்க என்ன டிரான்சிஷன் கொடுத்துருக்கேன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி வித்து வந்து சேஞ்ச் ஆக போகுது. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா 2 செகண்ட் ஆகணும் அந்த டிரான்சிஷன் நடந்து முடிக்கிறதுக்கு. ஓகேவா? இதுதான் நான் இங்க ப்ராப்பர்ட்டியா அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே. ஸோ இப்போ இது வந்து டிஃபால்ட், எதுவுமே இல்லை, டிஃபால்ட்டா இருக்கு. இப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது அந்த வித்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸ்மூத்தா இருக்கா? ஸோ ஹைட் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். நான் என்ன பண்றேன், ஹைட்டை இப்போதைக்கு கமெண்ட் பண்றேன். ஓகே. இப்போ பை டிஃபால்ட் இப்படி இருக்கு. நான் ஹோவர் பண்றேன். இப்போ அந்த இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டக்குன்னு, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா வந்து அந்த டிரான்சிஷன் நடந்துச்சு. ஆனா வந்து இப்போ நான் என்னோட வித்து அந்த ப்ராப்பர்ட்டியா அப்ளை பண்ணி டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியா அப்ளை பண்ணி
2 செகண்ட்ஸ் டைம் கொடுத்ததுனால அந்த மொத்த டிரான்சிஷன் நடந்து முடியறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த டிரான்சிஷன் வந்து நமக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வேற என்ன நமக்கு வேணும்னாலும், வேற என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாத்துறோம், கரெக்ட்டுங்களா? இப்போ நான் இங்க வித்துக்கு பதிலா பேக்ரவுண்ட் கலர்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டா இருக்கா, இப்போ கிரீனா மாறுறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? நான் மேபி கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒயிட்டா இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் அந்த கிரீனா மாறுறதுக்கு அந்த 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். மறுபடியும் அது ஒயிட்டா மாறுறதுக்கு அந்த 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? நான் இப்போ ஹோவர் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு சின்ன டிலே இருக்கும். ஆக்சுவலி இது என்னன்னா டிலே பண்ணும், அவ்வளவுதான். அந்த நம்ம என்ன வந்து மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதை மாத்துறதுக்கு அந்த 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் நம்ம எவ்வளவு செகண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை டிலே பண்ணும். பொறுமையா நடக்கும். ஓவராலா 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நம்ம வந்து ஒரு ஒரு இதா இருந்து, அதாவது அதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டா ஒன்று இருக்கும். வேற ஏதாவது நம்ம ஹவர் பண்ணும் போதோ இல்லை ஏதாவது கிளிக் பண்ணும் போதோ அது மாறணும் அப்படின்னா அப்போ அதை ஸ்மூத் பண்ணணும் அந்த டிரான்சிஷனை அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு இல்லை அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த டிரான்சிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்சிஷன்ல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இங்க வித்து ஹைட்டு ரெண்டுமே மாறுச்சு, கரெக்ட்டுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வித்து மட்டும் தானே அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத் ஆச்சு, ஆனால் ஹைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? அப்போ நான் எப்படி ரெண்டுத்தையும் நான் இங்க கண்ட்ரோல் பண்றது? எனக்கு வந்து வித்தும் டிரான்சிஷன் ஸ்மூத் ஆகணும், ஹைட்டும் ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்றது? அப்போ நான் வந்து இங்க போயிட்டு நான் இன்னொரு டிரான்சிஷன் அப்ளை பண்றதா அப்படின்னா அப்படி கிடையாது, அப்படி பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், என்னால் மல்டிபிள் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் கமா ஆட் பண்ணி வித் 2 செகண்ட்ஸ் ஹைட், அது வந்து ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் இங்க போயிட்டு பார்த்தேன்னா எல்லாமே அந்த 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓவரால் கலர் மாறுறதும், ஓவரால் வித்து மாறுறதுக்கும் அந்த 2 செகண்ட்ஸ் ஆகும், ஓவரால் ஹைட் மாறுறதுக்கும் அந்த 2 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் அந்த டிரான்சிஷன்ல ஆட் பண்ணிக்க முடியும், ஜஸ்ட் கமா ஆட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நம்மளால ஸ்மூத்தா டிரான்சிஷன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுல இன்னும் சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இது டிரான்சிஷன் ஆகும்போது நான் இதை வந்து நம்ம வித்து வச்சு பார்க்கலாம், அப்போதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, ஹைட் எல்லாம் எடுத்துறேன். ஸோ இது பார்க்கறதுக்கு மட்டும் வித்து இருந்தா கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதனாலதான். ஸோ இதை நல்லா கவனிங்க. எனக்கு இது டிரான்சிஷன் ஆகும்போது லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் ஆகி ரைட் சைட்ல வர வரைக்கும், அந்த டிரான்சிஷன் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் ஒரே ஈவனா சேம் ஸ்பீட்ல நடந்துச்சு, கரெக்ட்டுங்களா? இதுவே நான் வந்து இந்த வித்தை வந்து 200க்கு பதிலாக 300 கொடுக்குறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ இது மொத்தமா முடியறதுக்கு 50 பிக்சல்ல இருந்த வித்து 300 வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஓவராலா எண்ட் ஆகிறதுக்கு ஓவரால் 2 செகண்ட்ஸ். அந்த ஓவரால் ஸ்பீட் வந்து சேம் ஸ்பீட், கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்பீட் வந்து டிஃபர் ஆகல. ஸ்டார்டிங்கு, மிட்டு, எண்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லயும் அந்த ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரே மாதிரி தான், எண்ட் ஆகும்போது ஒரே மாதிரி தான். இப்போ இந்த ஸ்பீடை வந்து நான் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஸோ அதுக்கு வந்து அந்த இதுல வந்து ஒன்று இருக்கு, டிரான்சிஷன்ல டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பை டிஃபால்ட் இருக்கிறது என்னன்னா லீனியர். ஓகேவா? ஸோ அது என்னன்னா டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன்.
ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட் இப்போ அப்ளை ஆகிட்டு இருக்கிறது லீனியர் அப்படிங்கிறது சேம் ஸ்பீட், அந்த ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் ஒரே ஸ்பீடு தான் வந்து அது இருக்கும். ஓகேவா, நம்ம லீனியர் அப்ளை பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுவே எனக்கு வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஸ்லோவாக இருக்கணும், ஆனால் மிடில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னொன்று இருக்கு, ஈஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும், எண்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் மிடில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், மிடில் போகும்போது ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், எண்டில் முடியும் போது ஸ்லோவாக இருக்கும். ஸோ அது நீங்கள் மேபி ரியலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைனா நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 2 செகண்ட்ஸ்க்கு பதிலாக ஒரு 4 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ரொம்ப டிலே, மிடில் ஃபாஸ்ட்டாக எப்பயும் போல் போச்சு, எண்டில் டிலே. ஸோ ஸ்டார்ட்டு எண்டு ஸ்லோவாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஈஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து ஈஸ் இன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக இருக்கும், முடியும் போது ஃபாஸ்ட்டாக முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 4 செகண்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதை 2 வைக்கிறேன், அப்போதான் கொஞ்சம், இல்லை 3 வச்சுக்கலாமா, வைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகிற செகண்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், முடியும் போது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், மிட் அண்டு எண்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஈஸின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ஈஸ் அவுட்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அது இதோட அப்படியே ஆப்போசிட், ஸ்டார்ட் ஆகுறது ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகிறது ஸ்லோவாக எண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும், ஆனால் எண்ட் ஆகும்போது ஸ்லோ பண்ணி விட்டுரும், கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நமக்கு அந்த டிரான்சிஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் ஆகிற அந்த டைமிங், அந்த எந்த ரேஞ்சில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஸ்லோவாக இருக்கணும் அதவும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் டிரான்சிஷனில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து இப்போ இது வந்து நம்ம ஹோவர் பண்ணாலோ இல்லை கிளிக் பண்ணாலோ அப்போ தான் இதெல்லாம் நடக்குது. சில இதுலலாம் நீங்கள் மேபி வெப்சைட்டில் பார்த்துருக்கலாம், அந்த எலமெண்ட்ஸ் வந்து இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், சில அனிமேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லை, ஒரு லிமிட்டடாக. எக்ஸாம்பிள், இது வந்து மூவ் பண்ணலாம் பை டிஃபால்ட், இல்லைனா வந்து இதோட ஸ்டைல்ஸை வந்து நம்ம மாற்றலாம், சம்திங் அனிமேட் பண்ணலாம் சின்னதாக, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் பண்ணி சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் மூவ் பண்ணுறது, வேறு வேறு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறது, சில டைம் பீரியடில் ஸ்டைல்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, ஆனால் டிரான்சிஷனுக்கும் அனிமேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிரான்சிஷன் நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணாதான் நடக்கும், அதாவது ஹோவரோ இல்லை கிளிக்கோ பண்ணாதான் நடக்கும். ஆனால் அனிமேஷன் நம்ம எதுவுமே பண்ணலனாலும் அது ஸ்டார்ட் ஆகி அது மட்டும் அந்த அனிமேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம மறுபடியும் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பேஸ் ஒன்று இருக்குது, பேஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது என்னன்னா அட் கீ ஃப்ரேம்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து அந்த அனிமேஷனை நம்ம ஆட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அனிமேஷனோட நேம் நம்ம வந்து கொடுக்கணும். என்ன நேம் வேணால் கொடுக்கலாம், அது நம்மளோட விஷ். ஸோ என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் மூவ் இப்படின்னு கொடுக்குறேன், நான் வந்து அந்த பட்டனை மூவ் பண்ண போகிறேன், அதனால மூவ்னு கொடுக்குறேன். ஓகே ஓகே, ஸோ அடுத்து வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஃப்ரம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது.
ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா லெஃப்ட்டு 0, லெஃப்டில் ஓவரால் லெஃப்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கே எண்ட் ஆக போகுது 2, அதாவது ஃப்ரம்மு 2 அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. லெஃப்ட் வந்து ஒரு 300 பிக்சல், ஒரு 300 பிக்சல் தள்ளி அதை வந்து எண்ட் ஆயிடும், அது வந்து முடியணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். அந்த ஒரு சின்ன மூமெண்ட், நான் அந்த பட்டனை மூவ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் எப்படி இங்கே கால் பண்ண போகிறேன்னா, இந்த பட்டனில் இதுக்கு இந்த ஹவர் எஃபெக்ட் அதெல்லாம் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. இதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் வந்து அனிமேஷன் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பட்டனுக்கு நான் ஆட் பண்ண போகிறது. ஸோ இதில் அனிமேஷன் நேமை நான் கொடுக்கணும். ஸோ என்ன நம்ம நேம் வச்சுருக்கோம், மூவ், அதுதானே நேமு. அடுத்தது இந்த அனிமேஷன் எவ்வளோ செகண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 செகண்ட். இப்போ நான் இங்கே போனேன்னா வந்து மூவ் ஆகலையா? ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ் நேம் அடிச்சுக்கலாம். டேக் நேம் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் பண்ணணும். ஜஸ்ட் நான் வந்து கிளாஸ் நேமாக மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹைட்டு வித்து இதெல்லாம் இருக்குது. ஓகே, அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸ் மூவ் கொடுத்தாச்சு. அண்ட் லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டோம். ஃப்ரம் டு, ஓகே, இருக்கு 2 இருக்கு. ஓ, அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகலை. என்ன பண்றேன், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள்காக நான் சும்மா மாத்திக்கிறேன் டெவ்னு. வாட் மிஸ்கான்ஃபிகர்ட், இங்க நம்ம மிஸ் பண்றோம். நேம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம், கீ ஃப்ரேம்ஸ் கரெக்டாக தான் கால் ஆகுது. இது நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி ஸோ நான் இப்போ வேற ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுதா? ஸோ ஐ திங்க் நம்ம அந்த பொசிஷன் வந்து கொடுக்கல, அதனால அந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகல, மூவ் ஆகலை. நம்ம அது நான் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் இப்போ இது பாருங்க. ஸோ நான் இப்போ இந்த பேஜை ரீலோட் பண்ணும்போது அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். மேபி செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் மாற்றி இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஓவராலாக 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்.
அந்த 5 செகண்ட்ஸில் ஸ்டார்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 0%. இந்த 0% இருக்கும்போது பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 25% ஆஃப் டைமுக்கு ரெட் கலர் இருக்கணும். அடுத்த 25 to 50 அந்த ரேஞ்சுக்கு எனக்கு ப்ளூ கலர் இருக்கணும். அடுத்த 50 to 100க்கு எனக்கு எல்லோ கலர் இருக்கணும். இந்த ஓவரால் 5 செகண்ட்ஸ், மேபி நான் அதை 10ஆக கூட மாத்துறேன். இந்த ஓவரால் 10 செகண்ட்ஸை நான் ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அந்த 4 பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்ஸ் வந்து அதில் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரெட்டு, அடுத்து வந்து ப்ளூ, அடுத்த ஹாஃப் ஃபுல்லாக வந்து எல்லோ, அப்புறம் ஃபைனலாக முடிஞ்சோடனே மறுபடியும் அது வந்து 0க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து ஸ்டைல்ஸை வந்து அனிமேட் பண்ண முடியும். இப்போ அந்த மூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் வந்து ஏன் ஒர்க் ஆகலைன்னா forgot to add பொசிஷன். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறேன். இதுவே இருக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கல. டாப் ஸ்டாட்டிக் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பொசிஷன் ஸ்டாட்டிக் வந்து அந்த டாப்பு லெஃப்ட்டு அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. கரெக்டா? பை டிஃபால்ட் அது ஸ்டாட்டிக்காக தானே இருக்கும். இப்போ பாருங்க அந்த பட்டன் மூவ் ஆகுதா? ஸோ ஓவராலாக 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓவராலாக 10 செகண்ட் எனக்கு வந்து அந்த பட்டன் லெஃப்ட் 0ல இருந்து ஓவராலாக 300 பிக்சலுக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ஓவரால் செகண்ட்ஸ் எடுத்துக்கும் 300 பிக்சல் வரைக்கும் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதோட அந்த டிரான்சிஷன் இல்லை அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சம்திங் அதோட பொசிஷன்லாம் மாற்றும். நம்ம என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணுறோமோ அதெல்லாம் மாற்றும். பட் ஓவர் த டைம் அது ஒரு டைம்குள்ளே மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரம் டூனா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல முடியுது. நம்ம இதுவே பர்சன்டேஜ் அப்ளை பண்ணோன்னா அந்தந்த பர்சன்டேஜ் ஆஃப் டைமுக்கு ஃபஸ்ட்டு 25% ஓவரால் டைமில் இந்த விஷயம் நடக்கணும், அடுத்த 25% இந்த சில விஷயங்கள் நடக்கணும், அடுத்த 25% இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால அந்த ஸ்ப்ளிட் பண்ணி பர்சன்டேஜ் வைஸும் நம்மளால இந்த அனிமேஷன்ஸை அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இங்கே டியூரேஷன் எவ்வளோ பண்ணுறது அப்படிங்கிற அந்த 3 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் டியூரேஷன். கரெக்டுங்களா? இப்போ இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிறத டிலே பண்ணவும் நம்மளால முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிள் அனிமேஷன் டிலே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அனிமேஷன் டிலே இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் நான் இப்படி கொடுக்குறேன்னா அந்த அனிமேஷன் பேஜை ரீலோட் பண்ண உடனே நடக்காது. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அது நடக்கும். அந்த மூமெண்ட் வந்து நான் மூவ் தானே பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அப்போது அந்த ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்க்கு அது நடக்காது. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டிலே டைமிங்கும் நம்மளால் வைக்க முடியும். ஓகேவா? இப்போது இது அனிமேஷன்னாவே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஓகே, இது என்ன ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, ஃபினிஷ் ஆகிடுது, அதுக்கப்புறம் நடக்க மாட்டதில்ல. பட் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக நடக்கணும். இல்லைனா வந்து எனக்கு வந்து ஒரு 5 டைம் அந்த மூவ்மெண்ட் நடக்கணும், இல்லை ஒரு 10 டைம் எனக்கு அந்த மூவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா அதுவும் நம்மளால செட் பண்ண முடியும். அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட். ஸோ இதில் இன்ஃபனைட்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்ஃபனைட் அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும். அது போய்கிட்டே இருக்கும். அது ஒரு எண்டே கிடையாது. அது மட்டும் கவுண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுவே எனக்கு இல்லை, இது வந்து ஒரு 5 டைம் நடந்தால் போதும், எனக்கு இன்ஃபினிட்டாக நடக்க வேணாம் அப்படின்னா, ஸோ நம்ம 5ன்னு அந்த கவுண்ட்ரு இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 5ன்னு கொடுத்தோன்னா இது 5 டைம் மட்டும்தான் அனிமேட் ஆகும். 6வது டைம் நடக்காது, அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது 3, 4 இது 5 வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் நடக்காது. ஸோ நம்ம எத்தனை கவுண்ட் கொடுக்குறோமோ அத்தனை டைம் தான் அந்த அனிமேஷன் ரன் ஆகும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இன்ஃபினைட் கொடுத்தோம்னா அதுக்கு எண்டே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து நம்ம இப்படியும் இன்னொன்றும் பண்ணலாம். இதுலேயுமே அந்த டைமிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். நம்ம எப்படி டிரான்சிஷனில் டைமிங் ஃபங்க்ஷன் சொன்னோம்ல, இதுலேயுமே இருக்குது.
அந்த ஈஸ் இன் அவுட்டு அது எல்லாமே இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக இருக்கணும், அப்புறம் போக போக ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த டைமிங் ஃபங்க்ஷனும் நம்மளால இங்கே அனிமேஷன் டிரான்சிஷனில் பண்ண மாதிரியே பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொன்று என்ன பண்ண முடியும்னா அந்த அனிமேஷனோட டைரக்ஷனை மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ அதாவது இப்போ நடக்கிறது வந்து நார்மல் லெஃப்ட் டு ரைட் நடக்கிறது. நம்ம வேணும்னா ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கும் லெஃப்ட் 300 இருந்து. ஓகே. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு எனக்கு அந்த 5 கவுண்ட் இல்லை இன்ஃபினைட் அப்படின்ற மாதிரி நடக்கும். ஆல்டர்னேட்டாக ரிவர்ஸில் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஆல்டர்னேட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நார்மலாக நடக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டு, 2வது ரவுண்டு ரிவர்ஸில் நடக்கும், மறுபடியும் 3வது ரவுண்டு ஸ்டார்ட் நார்மலாக நடக்கும், 4வது ரவுண்டு ரிவர்ஸ். இந்த மாதிரி மாற்றி 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 அந்த டைரக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு டைம் நார்மலாக போகும், 2வது டைம் எண்டிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்டிங்லேருந்து வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி முன்னாடி போயிட்டு வந்திருக்கணும், ஆனால் வந்து இப்போ அந்த ஃப்ளோட் வந்து வருது பாருங்களா, அந்த கண்டினியூசேஷன் ஸ்டார்டிங் எண்டு ஸ்டார்டிங் மறுபடியும் ஸ்டார்டிங் எண்ட் அந்த ரிவர்ஸ் ஆல்டர்னேட் பேட்டர்னில் ஒர்க் ஆகும். ரிவர்ஸுங்கிறது டைரெக்டாக வந்துடும் ஆப்போசிட்டுக்கு. ஆல்டர்னேட்டுங்கிறது அதாவது லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் இப்படி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி அந்த அனிமேஷன்ஸ் சின்ன சின்னதாக அனிமேஷன்ஸ் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ டிரான்சிஷனுக்கும் அனிமேஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அனிமேஷன் பை டிஃபால்ட் ஸ்டார்ட் ஆகிடும், நம்ம எதுவுமே பண்ணாமல். டிரான்சிஷன் நம்ம ஏதாவது பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும், கிளிக்கோ ஹோவரோ ஏதாவது பண்ணணும். சரிங்களா? ஸோ அது அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி ரெண்டுத்துலேயுமே எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட, எதுவும் டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்னா இன்னொரு டாபிக் பார்க்கலாம். அது என்னன்னா மீடியா குவரி. ஸோ மீடியா குவரி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ற ஸ்டைல் எல்லாமே ஏதாவது ஒரு டிவைஸ்க்கு தான் நம்ம பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டன் வந்து நான் இங்க பண்றேன் அப்படின்னா, லேப்டாப்க்கு பண்றேன்னா லேப்டாப்க்கு இருக்கும், இல்லை நான் மொபைலுக்கு எடுத்த உடனே பண்றேன்னா மொபைலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி. இப்போ நான் இப்போ இந்த சைஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன், இப்போ இந்த சைஸ்ல தான் இது இங்க இருக்க போகுது. நான் எந்த டிவைஸ்க்கு போனாலும் இதே சைஸ்ல தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது எதுவுமே மாறாது. கரெக்டா? ஆனா இப்போ எனக்கு வந்து மொபைலுக்கு நான் மொபைல் டிவைஸ் இல்லைன்னா வந்து டேப் டிவைஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ நான் அந்த டிவைஸ்க்கு மாற்றும் போது இந்த எலமெண்ட்டோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறணும். அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்டை எடுத்துக்கலாமே. ஃப்ளிப்கார்ட்ல ஆட் டு கார்ட் பட்டனா இருக்கட்டும், இல்லைனா வந்து பை நவ் பட்டனா இருக்கட்டும், அங்க இருக்கிற சைஸும் அங்க இருக்கிற அந்த ஸ்டைல்ஸும் மொபைல் டிவைஸ்ல இருக்காது. இங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மொபைல்ல. கரெக்ட்டுங்களா? நீங்க ஒரே மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மீடியா குவரிஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ மீடியா குவரியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நம்ம ரெஸ்பான்சிவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னா என்னன்னா, எல்லா டிவைஸ்க்கும் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபிட் ஆகணும். கச்சாமுச்சான்னு இல்லாம ப்ராப்பரா அழகா நமக்கு எப்படி நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனை நீட்டா ப்ரெசென்ட் பண்றதுக்கு இந்த மீடியா குவரி யூஸ் பண்ணலாம். அது எப்படி அதுக்குன்னு ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, சின்டாக்ஸ். அது நான் இப்போ சொல்றேன். அண்ட் ஆல்சோ அதை எப்படி டிவைஸ் டு டிவைஸ் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. நான் இப்போதைக்கு சிம்பிளா இந்த பட்டன் மட்டும் வைக்கிறேன். பட் நம்ம எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ மீடியா குவரிஸ் வேணாலும் எழுதிக்கலாம், எத்தனை எலமெண்ட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ மீடியா குவரியை கால் பண்றதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, அட்போர்ட்டு மீடியா. ஓகேவா? ஸோ இதுல நம்ம நம்மளோட ஸ்க்ரீன் சைஸை சொல்லணும்.
அதாவது ஸ்க்ரீனோட வித்து. ஸோ பேசிக்காக ஸ்க்ரீனோட வித்து வந்து மொபைலுக்கு என்ன அப்படின்னா 0 to 768 பிக்சல். ஓகேவா? இந்த ரேஞ்சுக்குள்ள 0 பிக்சல்ல இருந்து 768. 0ன்றது ஒரு ரஃப், பட் ஐ திங்க் 360 பிக்சல் அதுதான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்க்ரீன் சைஸு. இருக்கிறதுலே கம்மி 360 பிக்சல், இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து மொபைல் வந்து 768 பிக்சல். ஓகே, இந்த ரேஞ்ச் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 768. அதுக்கு கீழே இருக்க எல்லா ஸ்க்ரீன் சைஸும் மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் தான். டேப் வந்து above 768 இருக்கும், அதாவது 768 பிக்சல்ல ஸ்டார்ட் ஆகும். எண்டு வந்து ஒரு 1024. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை வந்து டேப்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து லேப்டாப். இதுக்கு மேலே, அதாவது லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் என்ன வேணா சொல்லலாம். லேப்டாப் டெஸ்க்டாப் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து above 1024 பிக்சல் டு 1920 பிக்சல். ஸோ இதுதான் இந்த 3 டிவைஸோட ரேஞ்ச். இதுக்கு மேலே 1920க்கு மேலே போனால் 2K, அதெல்லாம் டிவி அந்த மாதிரி இல்லை ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ யூஸ்வலாக வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம 1920 வரைக்கும் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே போனாலும் இந்த 1920 பிக்சல்ஸ் தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அதுக்கு மேலே போகிறத பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த ரேஞ்சஸ் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மீடியா குவாரிய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே ஓகே, நம்ம இந்த ரேஞ்சஸ் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். இன்னும் வேறெல்லாம் இருக்கு. அது மேபி இன்னும் ஸ்மால் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மால், மீடியம், எக்ஸ்ட்ரா மீடியம், லார்ஜ்லேயே வந்து எக்ஸல், அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ், டபுள் எக்ஸல் இருக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. பட் இப்போதைக்கு இந்த பேஸ் சைஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இந்த மீடியா அப்படிங்கிறது மீடியா கோரிய ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேக், அந்த நேம், ப்ராப்பர்ட்டி நேம். இதில் நம்ம வித்து வந்து கொடுக்கணும், ஸ்க்ரீனோட வித்து, அதுதான் ஸ்க்ரீனோட சைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நம்ம கொடுக்கும்போது டைரக்டா வித்தின் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா டைரக்டா வித்தின் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வித் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, கரெக்டுங்களா? 100னா 100, அவ்வளோதான், அதான் அது ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. வித்லே வந்து இன்னும் 2 டைப் இருக்கு, மினிமம் வித், மேக்ஸிமம் வித் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ அது என்ன மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த பட்டனுக்கு 100 பிக்சல் வித் ஃபிக்ஸ்டாக 100 பிக்சல் கொடுத்துட்டேன். நான் வந்து இப்போ மினிமம் 50 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அந்த பட்டன் வந்து 50 பிக்சலுக்கு கீழே போகாது. மினிமம் 50 இருக்கும், அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனால் மினிமம் எனக்கு 50 வேணும், அதுதான் மினிமம். அடுத்தது மேக்ஸிமம் வித். மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா 200க்கு மேலே போகக்கூடாது. 200 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, அதுதான் அதுக்கு மீனிங். ஸோ மினிமம்னா குறைஞ்சபட்சம் அவ்வளோ இருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். மேக்ஸிமம் அதிகபட்சம் அதுதான், அதை தாண்டி போகக்கூடாது, அதுக்கு கீழே எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், மின் மேக்ஸ். நம்ம இங்கே கொடுக்கும்போதும் மினிமம் வித் மேக்ஸிமம் வித் அப்படி தான் கொடுக்கணும். ஸோ ஏன்னா ஃபிக்ஸ்டாக ஒரு இதுக்கு நம்மளால அது பண்ணுறது யூஸ்லெஸ். அது பண்ணும்போது அந்த ஒரு பிக்சலுக்கு மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அது, அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, 0லேருந்து 1920 வரைக்கும் 1920 மீடியா கோர் எழுத முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவ்வளோ எழுதணும் அப்படின்னா அது என்ன சொல்றது, அது வந்து ப்ராப்பரான ஒரு கோட் கிடையாது, ப்ராப்பரான ஒரு வே ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் கிடையாது நம்ம பண்றது. ஸோ அதனால இந்த மினிமம் வித் மேக்ஸிமம் வித் அதை அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு ரேஞ்ச் நம்மளால செட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மொபைல் டிவைஸோட ரேஞ்சஸ்லாம் சொன்னேன். ஸோ நான் வந்து இப்போ மினிமம் வித் வந்து அப்ளை பண்றேன். மினிமம் வித் என்னன்னா 768 பிக்சல். நான் மொபைலுக்கு பண்ண போறேன், அதுக்காக சும்மா அப்ளை பண்றேன். ஸோ மினிமம் 768. அப்போ இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பட்டனை எடுத்துக்கலாமே. இந்த பட்டன் வந்து
டிஃபால்ட்டா 100 பிக்சல் வித் ஹைட் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் நன்னு பார்டர் கலர்லாம் இருக்கு. நான் வந்து இதோட வித்தை சேஞ்ச் பண்றேன். வித் வந்து 100 இருக்கா, எனக்கு 100 வேணாம், ஒரு 50 பிக்சல் போதும். அடுத்து வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து எதுவுமே அப்ளை ஆகல, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வேணும், கிரே கலர் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன்னா மினிமம், அதாவது 768 ஸ்டார்டிங் பாயிண்ட், அது மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே போனாலும் இந்த ஸ்டைல் இருக்கணும். அதுதான் இதுக்கு மினிமம். இப்போ நான் மினிமம் வித் 768ன்னு கொடுத்துட்டேன்னா 768ல ஸ்டார்ட் ஆகி மேக்சிமம் எவ்வளோ போனாலும் இதுதான் வித், இதுதான் பேக்ரவுண்ட், இந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை ஆகும். அப்போ 768க்கு கீழே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகும். இது வந்து டிஃபால்ட். ஓகேவா? இது அப்ளை ஆகுதா பார்ப்போமா? இப்போ இது வந்து 768க்கு மேலே என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 இல்லை 1920 கூட இருக்கலாம். ஸோ அந்த சைஸ்ல இருக்கா, விச் மீன்ஸ் 768க்கு மேலே, கரெக்டுங்களா? அப்போ பேக்ரவுண்ட் கலர் கிரே அப்ளை ஆகுது. என்னோட பட்டன் சைஸ் வந்து 50 பிக்சல். இப்போ நான் இதோட ஸ்க்ரீன் சைஸை மாற்ற போறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவைஸை மாத்துறதுக்கு இங்கே டிவைஸ் டாகல் பார், டூல் பார் இருக்கு. நான் இதை கொடுத்தேன்னா என்னால் டிவைஸ் மாற்றிக்க முடியும். இப்போ பாருங்க, என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 703. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வித் 703. அப்போ பாருங்க, இதோட பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே அப்ளை ஆகல. ஆல்சோ இதோட வித் 100 பிக்சல். இப்போ நான் 768க்கு மேலே போயிட்டேன்னா அந்த பட்டனோட சைஸ் மாறிடும். இங்கே பாருங்க, இப்போ 905 வித், அதனால இது இருக்கு. நான் இப்போ 768க்கு கீழே என்ன வச்சாலும் அந்த பட்டன் இந்த டிஃபால்ட் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மினிமம் வித் மீடியா குவரிக்குள்ள என்ன அப்ளை பண்றோமோ அந்த மினிமம் வித்ன்றது ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து இன்ஃபினைட், எதுவுமே இல்லை, போய்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிறது என்ன ஸ்டைலோ அதுதான் அப்ளை ஆகும் அந்த எலமெண்ட்டுக்கு. ஸோ இது ஒரு எலமெண்ட் மட்டுமா அப்படிலாம் கிடையாது, எத்தனை எலமெண்ட் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து இங்கே இன்னொரு எலமெண்ட், மை எலமெண்ட் அப்படின்னு இன்னொன்று போட்டு கூட இன்னொரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு போட்டு கூட நான் ஃபாண்ட் சைஸு எனக்கு வந்து ஒரு 30 பிக்சல் வேணும், இந்த மாதிரி எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும், நான் எத்தனை எலமெண்ட்ஸோட ஸ்டைல் இந்த மீடியா கோரி இந்த மினிமம் இதுக்குள்ளே கொடுத்தாலும் 768க்கு மேலே இதுதான் அப்ளை ஆகும் இந்த ஸ்டைல்ஸில். அதுக்கும் கீழே வரும்போது நம்ம டிஃபால்ட்டாக இங்கே மீடியா கோரி விட்டு வெளியே இருக்கும்ல, அது அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நான் இங்கே மேக்ஸிமம், இந்த மினிமமை மேக்ஸிமமாக மாற்றுறேன் அப்படின்னா, அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் இருக்கிறது ஹையஸ்ட்டு, அதை விட மேலே போகக்கூடாது, அதை விட கீழே வேணால் வரலாம். கரெக்டுங்களா? அப்போது 768க்கு மேலே போகக்கூடாது. அப்போ 768க்கு கீழே இந்த ஸ்டைல்லாம் அப்ளை ஆகணும், 768க்கு மேலே இந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும். இதுதான் இதுக்கு மீனிங். அப்போ அது அப்ளை ஆகுதா பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது 768க்கு கீழே, ஸோ அப்போ எனக்கு கிரே கலர் அப்ளை ஆகுது. இப்போ நான் 768க்கு மேலே போனேன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே அப்ளை ஆகல, இந்த பட்டனோட சைஸும் பெருசாயிடுச்சு, 100 பிக்சல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த மினிமம் வித் மேக்ஸிமம் வித்தை மாற்றி நம்ம அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஞ்சஸில் நம்மளால் வந்து இந்த ஸ்டைல்ஸை அப்ளை பண்ண முடியும். இப்போ அடுத்தது, இந்த மீடியா குவரி ஒன்று தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எத்தனை வேணால் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் மினிமம் 768 கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேப் டிவைஸ் எங்கே முடியுது? 1024. கரெக்டுங்களா? டேப் டிவைஸ் ஸ்டார்ட் ஆகுறது இந்த 768. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதாவது லேப்டாப் ஸ்டார்ட் ஆகுற இடம் அதுதான் வந்து 1024. கரெக்டுங்களா? ஸோ நான் லேப்டாப்புக்கு இதோட சைஸை மாற்றணும்னு நினைக்கிறேன். டேபில் வித் 50 பிக்சல் இருக்கணும். இது வந்து மொபைலு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், வித் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? 20 பிக்சல் இருந்தால் போதும். இது இந்த எலமெண்ட்டே இருக்காது, அதனால் இதை எடுத்துட்றேன். எனக்கு லேப்டாப்பில் அதாவது 1024க்கு மேலே எனக்கு வந்து இதோட வித்து 100 பிக்சல் வரணும், இல்லைனா 150ன்னு வச்சுக்கலாமா? இது வந்து 50, 100, 150 அப்படி போய்க்கலாம். 50 டேபில் வந்து எனக்கு 100 இருக்கணும், லேப்டாப்பில் 150 இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் அப்படி கொடுத்துட்டேன்னா
ஃபஸ்ட்டு நான் வந்து மொபைலுக்கு போகிறேன். மொபைலில் எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்டு, பட்டன் சைஸ் 50. ஏன்னா 768க்கு கீழே, அது மொபைல். அடுத்தது 768க்கு மேலே வரும்போது அதோட சைஸ் வந்து 100 மாறிடுச்சு, பேக்ரவுண்ட் கலர் கிரே. இன்னும் 1024க்கு மேலே போகும்போது அதோட சைஸ் வந்து 1024 வரணும். ஓகே, நம்ம சாரி 150. ஓகே ஓகே. ஸோ இங்கே இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது ஆக்சுவலி அப்ளை ஆகும், ஆனால் இது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நான் இதை வந்து இப்படி கொடுத்தேன்னா இது அப்ளை ஆகும். ஓ சாரி, ஒரு தப்பு பண்ணிடுவேன். என்ன தெரியுமா, இதுலேயும் ஆர்டர் இருக்கு, நான் ஆர்டரும் சொல்கிறேன். இங்கே வந்து பிக்சல் கொடுக்கல, இப்போ அப்ளை ஆகுதா? ஸோ அந்த ஆர்டரும் நான் சொல்கிறேன், அந்த ஆர்டரும் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி மினிமம் இது கொடுத்தது ஆர்டர் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு இந்த மினிமம் இது மட்டும் எப்பயுமே கம்மி நம்பர்ல இருந்து அதிகமா வரணும். கீழே கீழே அடுத்தடுத்து கொடுக்கும்போது, இப்போ நான் வந்து இங்க 768 கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு கீழே நான் இங்க போயிட்டு ஒரு 360 நான் இங்க கொடுத்தேன்னா அது வந்து அப்ளை ஆகாது. அந்த 768 தான் எடுத்துக்கும். இப்போ வேணா பாருங்க, இங்க 768 இருக்கா, மினிமம் 768, இது மினிமம் 360. அப்போ கணக்குப்படி பார்த்தா 360க்கு மேல இருக்கிறது தான் 768, கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு என்ன அப்ளை ஆகணும்? நான் இங்க வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். இங்க 360 நான் கொடுக்குறேன்னா, இந்த ப்ளூ கலர் தான் எல்லா 360க்கும் அப்ளை ஆகும், 768க்கும் அப்ளை ஆகும், அதுக்கும் மேலேயும் அப்ளை ஆகும். ஆனா ஆக்சுவலி நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, இந்த 360லேருந்து 768 வரைக்கும் எனக்கு ப்ளூ கலர் வேணும், 768க்கு மேல எனக்கு கிரே கலர் வேணும். இதுதான் நம்ம நினைச்சது. ஓகேவா? இப்போ நான் இந்த ஆர்டர் அப்படி மாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் 768, அடுத்து 360ன்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு எல்லா இதுலயுமே ப்ளூ கலர் தான் அப்ளை ஆகும். இப்போ வேணா பாருங்க, நான் இப்போ எங்க போனாலும் எனக்கு ப்ளூ கலர் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் 360 தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 400, இங்கேயும் எனக்கு ப்ளூ கலர் தான். நான் 768 வரைக்கும் போனாலும் எனக்கு ப்ளூ கலர் தான், அதுக்கு மேலே போனாலும் ப்ளூ கலர் தான். இதுவே நான் இதை இப்படி மேலே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், இப்படி இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இந்த 360 ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து 768 கொடுக்குறேன்னா எனக்கு 360ல இருந்து 768 வரைக்கும் ப்ளூ கலர் அப்ளை ஆகும், 768க்கு மேலே கிரே கலர் அப்ளை ஆகும். அந்த ரேஞ்ச் வந்து மினிமம் வித்ல கொடுக்கும்போது லோல இருந்து ஹைக்கு வரணும். இதுவே மேக்சிமம் வித் கொடுத்தனா ஹைல இருந்து லோக்கு வரணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் மாறி போச்சுன்னா ஸ்டைல் மாறிடும், அப்ளை ஆகாது. இப்ப பாருங்க, 768க்கு மேல கிரே, 768க்கு கீழே ப்ளூ, அப்ளை ஆகுதா? ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் மினிமம் வித் மேக்ஸிமம் வித் அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? மினிமம் வித் அப்ளை பண்றீங்கன்னா லோ டு ஹை, மினிமம் லோ, மேக்சிமம்னா ஹை நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கீழே வர வர குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இதுவும் இந்த ஆர்டரும் முக்கியம், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டிவைஸ்க்கும் நம்மளால இந்த அட் மீடியா போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இது நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த மீடியா கோர் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய டிவைஸுக்கு எழுதக்கூடாது, நிறைய மீடியா கோர் ஆட் பண்ணி எழுதக்கூடாது. அது வந்து கரெக்ட் வே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு 1920 வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் சைஸ் இருக்குன்னா 1920 மீடியா கோரி ஆட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஒரு 50 மீடியா கோரி ஆட் பண்ணக்கூடாது. அது கரெக்ட் இல்லை. நம்ம அந்த டிவைஸோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். இப்போ இந்த 360 டு 768 மொபைல் அப்படின்னா, அப்போ இந்த 360 நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 768 வரைக்கும் அது அப்ளை ஆகும். அப்போ 768க்கு மேலே என்ன வேணும், அப்போ இது அப்ளை ஆகும். சொல்லப்போனால் இந்த 360 வேணாம். நான் இப்படி எடுத்து விட்டு இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறது மொபைலு, அப்போ 768க்கு மேலே அது மாறணும். அப்போ எனக்கு லேப்டாப்புக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் வந்து இந்த மினிமம் இது இப்படி போட்டுக்கலாம்ல, காப்பி பண்ணி இப்படி போட்டு இதை நான் இப்படி மாற்றிட்டேன்னா இது வந்து டேப் முடிஞ்சு லேப்டாப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ இது இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1400ல் மாறணும்.
1400 பிக்சல் வரும்போது எனக்கு மாறணும் அப்படின்னா இப்படி இந்த ரேஞ்சை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டிவைசஸோட சைஸை பொறுத்து நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து டிவைஸ் சைஸை தாண்டி நம்ம ரேண்டமா ஏதாவது ஒரு சைஸ் வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து மொத்த அப்ளிகேஷனுமே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ அது கரெக்டான வே ஆஃப் கோடிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் மீடியா query பண்ணும்போது இந்த ரேஞ்சஸ் அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க. நான் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த இன்னும் அந்த ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அந்த இன்னும் ரேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போ வந்து மொத்தமாக 3 தான் இருக்குல்ல, அதை இன்னும் ஒரு 5-6 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேங்களா? அது நான் சொல்கிறேன். அந்த ரேஞ்சஸ் எப்படி இருக்கும், ஸ்மால்னா என்ன, எக்ஸ்ட்ரா ஸ்மால்னா என்ன, மீடியம்னா என்ன, லார்ஜு, எக்ஸ்ட்ரா லார்ஜு, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அதெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ரேஞ்சஸில் நம்ம வந்து மீடியா query எழுதணும். நிறைய மீடியா queries எழுதுறத அவாய்ட் பண்ணணும். அண்ட் மினிமம் எழுதணும்னா லோ டு ஹை. லோ அதாவது மினிமம் வித்தில் இருக்கிறதுலே கம்மி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு மினிமம் வித்துனா அந்த மேக்ஸிமம் வித் ஐ மீன் அந்த மினிமம் வித் ரேஞ்சை அப்ளை பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வித்னா இருக்கிறதுலே ஹை வந்து மேலே வரணும், கீழே வர வர லோ வரணும். ஓகேங்களா? இந்த ஆர்டரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ அந்த டிவைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மீடியா queries அப்ளை பண்ணி எத்தனை எலமெண்ட்டோட என்ன ஸ்டைல் வேணும்னாலும் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேஸ். அதுக்கு நம்ம எவ்வளோ எலமெண்ட் நீங்கள் எத்தனை எலமெண்ட் வேணாலும் ஆட் பண்ணி பாருங்க, அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கான செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.